மணிகண்டன், இப்ப வந்து நமக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மெட்ரோ ரயில், மோனோ ரயில், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப அடுத்ததா அது என்னது? அது மேக்லேவ் ரயில்கள். ஆமா ராஜீவ், ஏற்கனவே பல பரிமாணங்கள் கடந்து ரயில்கள் வந்திருக்கு. உதாரணத்துக்கு டீசல் இன்ஜின், மின்சார ரயில்கள் அப்படின்னு பல பரிமாணங்கள் கடந்து வந்திருக்கு. இதில் அடுத்த பரிமாணம் தான் அந்த மேக்லேவ் சொல்லக்கூடிய ரயில். பல பரிமாணங்களை கடந்து வந்த போதிலும் வேகத்தை பொறுத்த வரைக்கும் ரயிலில் சில கட்டுப்பாடுகள் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா 300 கிலோமீட்டர் மேலே வேகம் செல்லும்போது அதில் கட்டுப்பாடுகள் இருக்குது. இதை தகர்க்குவதற்காக வந்தது தான் இந்த மேக்லேவ் ரயில். இதில் என்ன அப்படி ஒரு புதுமை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்லேவ் ரயிலை பொறுத்த வரைக்கும் இது தரையை தொடாமலே செல்லும். எப்படி அப்படின்னா, காந்தப்புலத்திலேயே இந்த ரயில்கள் மிதந்து செல்லும். இந்த ரயில்களுக்கு சக்கரங்கள் இல்லை அப்படிங்கிறது இதில் ஒரு விசேஷம். ஆமா, இப்போ இது ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கு இல்லையா சில நாடுகளில். இப்போ எதற்காக இதை நம்ம பேசுகிறோம்? இது அப்படி என்ன சவால் இருக்குது இதில்? இதை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அந்த ட்ராக் அமைக்கிறது வந்து ஒரு சவால் நிறைந்த பணி தான். அதுவும் இல்லாமல் இதில் ஸ்பீடு அதிகமாக செல்கிற போது விபத்துகள் நேர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதையெல்லாம் பாதுகாப்பான ஒரு ரயில் பயணத்தை அமைக்கிறதுக்காக ஜப்பான் திட்டமிட்டிருக்காங்க. 2027ஆம் ஆண்டில் ஒரு சிறப்பான பாதுகாப்பு நிறைந்த ஒரு மேக்லேவ் ரயில் அவங்க ஓட்ட போகிறாங்க அப்படின்னு உலகம் நம்பிட்டு இருக்கு. பொது போக்குவரத்தின் தவிர்க்க முடியாத அங்கமாக இருப்பது ரயில். 18ஆம் நூற்றாண்டில் நீராவி என்ஜின்கள் மூலம் ரயில்கள் இயக்கப்பட்டு வந்தன. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் டீசல் என்ஜின்கள், பின்னர் மின்சாரம் என ரயில்கள் பல வகையான மாற்றங்களை சந்தித்துள்ளன. ரயில்கள் மட்டுமல்லாமல் அவை செல்லும் தண்டவாளங்களும் காலத்துக்கு ஏற்ப அளவிலும் வடிவத்திலும் மாற்றம் பெற்றுள்ளன. இப்படிப்பட்ட மாற்றங்களுள் ஒன்று மேக்லேவ் எனப்படும் தொழில்நுட்பம். மேக்னெட்டிக் லெவிடேஷன் என்பதன் சுருக்கம்தான் மேக்லேவ். காந்த புலத்தின் துணை கொண்டு ஒரு பொருள் மிதப்பதைத்தான் இப்படி குறிப்பிடுகிறார்கள். இந்த தொழில்நுட்பத்தை ரயில்களில் பயன்படுத்த முடியும். மேக்லேவ் தொழில்நுட்பத்தில் இயங்கும் ரயில்களும் வழக்கமான ரயில்களைப் போலத்தான் இருக்கும். சக்கரங்களும் அச்சுகளும் மட்டும் கிடையாது. தண்டவாளங்கள் மின்காந்த புலம் கொண்டவையாக இருக்கும். இதற்கு இணையாக ரயிலின் அடிப்பகுதியிலும் காந்த சக்தியை கொண்ட தொடர் அமைப்பு பொருத்தப்பட்டிருக்கும். காந்த புலத்தன்மை காரணமாக தண்டவாளத்தை தொடாமலேயே மிதந்தபடி ரயில் செல்லும். இப்படி தரையை தொடாமல் காந்த புலத்திலேயே மிதந்து செல்லும் ரயில்களால் எரிசக்தி மிச்சமாகும். உராய்வு இல்லாததால் அதிவேகமாக செல்லவும் முடியும். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே இந்த தொழில்நுட்பம் கண்டறியப்பட்டாலும் ரயில்களில் இதை பயன்படுத்துவதற்கான தீவிர முயற்சிகள் நடந்தது 1960களில் தான். அமெரிக்கா, ஜெர்மனி, பிரிட்டன், சீனா, ஜப்பான் போன்ற பல நாடுகள் மேக்லேவ் ரயில்களை வடிவமைத்து தங்கள் நாட்டில் பயன்படுத்தின. தற்போதும் பயன்படுத்தி வருகின்றன. இந்தியாவிடமும் இதற்கான திட்டம் பரிசீலனையில் இருக்கிறது. காந்தப்புலத்தில் மிதக்கும் மேக்லேவ் ரயில்கள் பல நாடுகளில் பயன்படுத்தப்பட்டு வந்தாலும் சீனாவின் ஷாங்காய் மேக்லேவ் ரயில் சேவைதான் வர்த்தக ரீதியாக முதலில் வெற்றியை பெற்றது. சோதனை ரீதியிலாக மணிக்கு 501 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று சாதனை படைத்தது இந்த ரயில். வழக்கமான போக்குவரத்தின் போது அதிகபட்சமாக மணிக்கு 431 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றிருக்கிறது. இந்த ரயில் செல்வது வெறும் 30 கிலோமீட்டர் தூரத்துக்குத்தான் 7 நிமிடங்களில் பயணம் முடிந்துவிடும். புல்லட் ரயில்களுக்கு பெயர் பெற்ற ஜப்பானும் இதுபோன்றதொரு சேவையை சோதனை முயற்சியில் நடைமுறைப்படுத்தியுள்ளது. 2003இல் நடந்த சோதனையின் போது ஜப்பானின் மேக்லேவ் ரயில் மணிக்கு 581 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றதுதான் இன்று வரை உலக சாதனை. இதன் தொடர்ச்சியாக சுமார் 6 லட்சம் கோடி செலவில் டோக்கியோ, நகோயோ நகரங்களை இணைக்கும் 286 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேக்லேவ் ரயில் சேவை அளிக்கும் திட்டத்தை ஜப்பான் அண்மையில் அறிவித்தது. இந்த திட்டம் 2027ஆம் ஆண்டுதான் செயல் வடிவம் பெற இருக்கிறது. ஜப்பானின் கனவு நனவானால் விமானத்துக்கு நிகரான தரைவழி போக்குவரத்து கிடைத்துவிடும்.